இந்த வேர்ல்ட்ல இருக்கிற 190க்கும் அதிகமான நாடுகள்ல அமெரிக்கா தனிப்பெரும் வல்லரசா இருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா எப்படி உலகத்தோட தனிப்பெரும் வல்லரசானாங்க வாங்க பார்க்கலாம். 1492 ஆசிய கண்டத்தை கண்டுபிடிக்க போன கொலம்பஸ் வழி தவறி போனதுனால அமெரிக்கா அப்படின்ற ஒரு புதிய கண்டத்தை கண்டுபிடிக்கிறாரு. அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த உலகத்தோட பெரும் பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் தான் அமெரிக்காவையும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. 1776 பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்ச அப்புறம் தனக்கான தனி சட்டங்களை உருவாக்கி உலகத்தோட முதல் ஜனநாயக நாடா உருவெடுத்து உலகம் முழுக்க மன்னராட்சி நடத்திட்டு இருந்த அந்த காலத்தில் அமெரிக்கா ஒரு மிக பெரும் மக்களாட்சி நாடா வளர்ந்துட்டு வர்றாங்க. முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர் இதெல்லாம் ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனியை மையமா வச்சு நடந்திருந்தது. போர்ல சரியா பங்கேற்காத அமெரிக்கா தங்களோட பொருளாதாரத்தை நிலையா வச்சுக்கிட்டாங்க. இதனால சர்வதேச பரிவர்த்தனைக்கு அமெரிக்க டாலர் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பனிப்போர் காலங்கள்ல தன்னோட நாட வல்லரசா நிலைநிறுத்ததுக்காக கியூபா உட்பட பல நாடுகளோட உள்நாட்டு அரசியல தலையிட்டாங்க. 1991 சோவியத் ரஷ்யா உடைஞ்சதுக்கு அப்புறம் உலகின் தனிப்பெரும் வல்லரசு நாடாக உருவெடுத்தாங்க அமெரிக்கா. இன்னைக்கு 20 டிரில்லியன் அமெரிக்க டாலரோட உலகின் மிக பெரும் பொருளாதார நாடா இருக்காங்க அமெரிக்கா. இந்த உலகத்திலேயே ராணுவத்துக்காக மட்டும் 800 மில்லியன் டாலர் நிதி ஒதுக்குற ஒரே நாடு அமெரிக்கா தான். இது மட்டும் இல்லாம உலகத்தோட பல அறிவார்ந்த ஆட்களை கிரீன் கார்டு கொடுத்து வரவேற்குது அமெரிக்கா. ஓகே गाइस, அமெரிக்காவோட இந்த வல்லரசு பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?